சார் அமெரிக்கால இருந்து அமான் பாய் லைன்ல இருக்காரு. என்ன பாயா? உன்னை அப்புறம் பாக்குறேன், எடுத்துட்டு போ. வணக்கம் பாய். ஸ்ரீலங்கால இருந்து ரஞ்சன் பணம் அனுப்பினார் ராமகிருஷ்ணா. வந்து சேர்ந்துச்சா பாய்? அதுல 2 கோடி குறையுது. ஏன்? அது டாலர் மதிப்பு ரொம்ப குறைஞ்சிருச்சு பாய். நான் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அப்புறமா உங்களுக்கு ஃபோன் பண்றேன் பாய். எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன் பாய். ஐயோ பாவம், கீழே உட்கார்ந்துட்டு இருக்குது. இந்த பொண்ணு யாரு பாய்? சர்வெண்ட். என் மோதிரத்தை திருடிட்டா. கேட்டதுக்கு தெரியாதுன்னு போய் சொன்னா. போன வாரம் அஸ்கரத்துல பிரச்சனை என்ன? அது ஒண்ணு இல்ல, சின்ன பிரச்சனை தான். தப்பு ராமகிருஷ்ணா. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி உன்ன மாதிரியே பலிங்கிற ஒரு சக்கரவர்த்தி இந்தியாவே ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்கும்போது அவன்கிட்ட ஒரு ஆள் வந்து 3 அடி நிலம் வேணும்னு கேட்டான். சதி கொடை பிடிச்சிட்டு வந்தானேன்னு அவனுக்கு நிலம் தரதா ஒத்துக்கிட்டான். அவன் ஆகாயத்தையும் பூமியையும் 2 அடியில அளந்துட்டு 3வது அடியா அவன் தலைமையிலேயே காலை வச்சு பூமிக்குள்ள அழுத்திட்டான். அப்படித்தான் பலி அவன் கையாலேயே பலியாய் போனான். இது கூட நீங்க படிச்ச கதையா சார்? இல்லையா, டிவி சீரியல். சாம்ஜின்னு ஒரு சின்ன பையன் ரொம்ப நல்லாவே எடுக்கிறான். அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கோ ராமகிருஷ்ணா. அதோட அஸ்கரை பத்தி அவன் கிட்ட போட்டு கொடுத்தவனையும் கவனிச்சிருக்கேன். டேய் ஜீவா சார், அஸ்கரை பத்தி தேவாவுக்கு தகவல் கொடுத்து யாருன்னு தெரியும். போ. அப்படி போடு 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 அசத்தி போடு. ஏய் இங்க வாடா. என்ன? இங்க ரசூலுங்கிறது யாரா? சொன்னா எனக்கு என்ன தருவ? நான் தான். டேய் இவனை உள்ளத்துக்கு போடுங்க. ஐயோ, ஏய் என்ன பிடிங்க, என்ன பிடிங்க. ஓ, யார் நீங்க? ஓடிடுறல. பிடிங்க. வணக்கங்க. குடுமா. தேங்க் யூ. காஃபி. காஃபி எக்ஸ்ட்ராடினரியா இருக்குமா. என் பொண்ணு கைப்பட்டாலே போதும், எல்லாம் சூப்பரா இருக்கும். காபி சக்கரையே போட வேண்டாம், அவ விரலால தொட்டா போதும், அவ்வளவு தித்திப்பா இருக்கும். என் பொண்ணுங்கிறதுக்காக சொல்லல வேணும். இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணை பார்க்க முடியாது. குனிஞ்ச தலை நிமிரவே மாட்டா. துளுக்கி இருக்கும் சார். அவ்வளவு பணிவு. நமக்கு இப்படி ஒரு பொண்ணான்னு நானே சில நேரங்கள்ல ஆச்சரியப்பட்டிருக்கேன்னா பாத்தீங்களேன். நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமா சார், ரொம்ப கரெக்ட். சுகர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. கொஞ்சம் டிகாஷன் கலந்து எடுத்துட்டு வரேன். சொல் பேச்சு கேட்கலையா, அடக்க ஒடுக்கமா இருக்கிறது இல்லையா. அவளை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னா பாத்தீங்களேன். மொத்தத்துல அவர் வாயிலா பூச்சி. அப்படியா? என்னங்க சொல்லுங்க. கொஞ்சம் பேசணும். நீ கீழே இரு, நான் பேசிட்டு வரேன். சொல்லுங்க. பரவாயில்ல, நீ பேசிட்டு வானா, யாரும் பார்க்கல. எனக்கு தோணுனதை எழுதிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சதை படிச்சுட்டு அபிப்பிராயத்தை சொல்லுங்க. அங்கிள், ஒரு நிமிஷம் வரேன். தேவா, நீயா? என்ன? ஏன் இப்படி செஞ்ச? ஏன் இது வாங்க கூடாதா? நான் பேசுறது இத பத்தி இல்ல. பின்ன என் கன்னி மனச களமா மாத்தி, கனவுகளை இங்க ஊத்தி, ஆசைகளை வார்த்தைகளா மாத்தி, என் காதல பேனாவில ஏத்தி கடிதமா எழுதுன. அத மதிச்சு நீ எனக்கு பதில் கூட சொல்லல. அது
என்னாச்சுன்னா அது எனக்கு புரிஞ்சிருச்சு தேவா, உண்மையிலேயே நீ அதை படிக்கவே இல்லை. படிக்கலையா? படிக்க முடியாது. உண்மையை சொல்லணும்னா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. இங்கிலீஷ் தெரியாதா? யா, 7வது வரைக்கும் தான் படிச்சேன். அதுக்கு மேல ஸ்கூலுக்கு போலியா? அதுக்கு மேல படிக்கிறதுக்கு எங்க ஊர்ல ஸ்கூலே இல்ல. அப்படின்னா உனக்கு நிஜமாவே இங்கிலீஷ் தெரியாதா? தெரியாது. How cute. செயலு, எனக்கு ஹிந்தியும் தெரியாது. Naughty. நீ வரும்போது நான் மறைவேனா, நீ வரும்போது ஆஹா, எனக்கு அழைச்சு போயிட்டா பாத்தீங்க வருதே இல்லையா? இல்லடா. நீ இப்படி இருந்தா உன தெரியாம வருவான். சார், நீங்க சார் மறுபடியும் இங்க வந்தீங்க? அஸ்கர் எங்க? உன்னதான். சாருக்கு ஒரு டீ சொல்டா. துணியெல்லாம் கடைக்கு அனுப்பிச்சியா? அனுப்புறேங்க. இனி எங்க சார் அவனை தேடுறது? நீங்க கொடுத்த குடல இந்த ஏரியா விட்டு ஓடி போயிட்டான். எங்க போயிருப்பான்? ராமகிருஷ்ணன் ஒரு பெரிய மனுஷன் இருக்கான். சரக்கு அவங்கிட்ட இருந்து வரதா தான் பேசிப்பாங்க. இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கனே தவிர நேர்ல பார்த்ததில்ல. ஒருவேளை அஸ்கர் அங்க இருந்தாலும் இருக்கலாம். அவன் எங்க இருப்பான்? தெரியாது சார். வேணும்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்க. நிஜமாவே தெரியாது சார். சார், ராமகிருஷ்ணன் கிட்ட போனா அங்க ஜீவான்னு ஒருத்தன் இருப்பான். அவன் தான் சார். அவனை மட்டும் விட்டுறாதீங்க சார். அதான் நீங்க எனக்கு கொடுக்குற பீஸ். அவனை விட்டுறாதீங்க சார். கோழி வெட கோழி என்ன கொத்தி திங்கிற படுதாரி.
ஜீவா அந்த கத்தி எடுத்து போறா. ஹலோ ஹலோ, பல்லவரம் போலீஸ் ஸ்டேஷன், இன்ஸ்பெக்டர் இருக்காரா? என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்றியா? வந்தா என்னன்னு சொல்லுவேன்? ரவுடித்தனம் பண்ண அதனால அடிச்சிட்டான்னு சொல்லுவியா? துப்பாக்கியை வித்தேன் தவச்சி எடுத்துட்டான்னு சொல்லுவியா? ஒரு அப்பாவியோட காலை வெட்டிட்டேன் அதுக்கு என் ஆளோட காலை உடைச்சிட்டான்னு சொல்லுவியா? என்னன்னு சொல்லுவேன்? இப்ப சொல்றேன் கேட்டுக்க. உங்களை சுழுக்கெடுக்கிறது அதுக்காக இல்ல. சரியா 10 மாசத்துக்கு முன்னாடி சஞ்சீவி பார்க்கல ஒரு சாயந்திர வேளையில ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கிற ஒரு பச்சை குழந்தைய சுட்டு கொன்னுட்டீங்க. ஞாபகம் இருக்கா? மறந்து போயிட்டேன்னு சொன்னா செத்து போயிடுவா அஸ்கார். எனக்கு அந்த சாவுக்கு காரணம் வேணும். அவ தலையில பட்ட புல்லட் வேணும். அத சுட்ட கண்ணு வேணும். அத பிடிச்ச கை வேணும். ட்ரிகரமத்தின விரல் வேணும். குறி பார்த்த கண்ணு வேணும். உயிர் வேணும். சொல்லு. அந்த பிள்ளை நான் கொல்ல, அந்த பிள்ளை கொல்லுக்கு நான் காரணம் இல்ல. யார் கொன்னதப்போ சொல்லு. ராமகிருஷ்ணனா? சொல்லுடா. சொல்லு. அவங்கிட்ட போய் சொல்லு. அவனை கொன்னுடுவன்னு சொல்லு. ஏன் லாவண்ய செத்து போன 1 வருஷத்துக்குள்ள, சரியா 1 வருஷத்துக்குள்ள அவனை கொன்னுடுவன்னு சொல்லு. அதுக்கு இன்னும் 2 மாசம் டைம் இருக்கு. 60 நாள் ட்ரை பண்ண சொல்லு. அதுக்குள்ள முடிஞ்சா என்ன தடுக்க சொல்லு. இல்ல ஓடி போறதுக்கு ட்ரை பண்ண சொல்லு. அவனால அதுவும் முடியலன்னா சாகறதுக்கு வெயிட் பண்ண சொல்லு. உன்னை ஏன் விட்டு வைக்கிறேன் தெரியுமா? புலிய வேட்டையாட போகும்போது வழியில குறுக்க வர தெருநாய்ங்க கிட்ட டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஓ